ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். லூக்கா 10வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் வாசிக்க பார்க்கலாம். அங்கு நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்வி கேட்கிறான். நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் நீ அவரை நேசிக்க வேண்டும். இதை அவர் எடுத்து சொல்லுகிறார். உடனே அவர் எழுதியிருக்கிறதை சுட்டி காண்பித்து சொல்லவும், அவர் அவனை நோக்கி, நிதானமாய் நீ உத்தரவு சொன்னாய், சரியா வேதத்திலிருந்து ஒரு பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி அதன்படி செய், நீ பிழைப்பாய் என்று முடித்து விடுகிறார். ஆனால் அந்த நியாயசாஸ்திரி தன்னை நீதிமானாக காட்டுவதற்காக அங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், எனக்கு பிறன் யார்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி சொல்லும் போது தேவனையும் நேசி, அதே போல் பிறனையும் நேசி, சக மனிதனையும் நேசி. இவர் உடனே அவரை கிராஸ் பண்ணி கேட்கிற மாதிரி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறார். இன்று இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் உன்னை சொல்லித்தர வரும்போது அவரை சோதிக்கும்படி நம்ம பல கேள்விகள் கேட்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் பொறுமையாக பதில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பதிலை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை உள்வாங்கி கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம்.